ஓகே, சொன்னதுக்கப்புறம் பேசுகிறேன். தங்க தலைமகன் திரையுலகை முடிசூட மன்னன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகனாக திருப்பூர் ரஞ்சித் பாபா முந்தானே திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசின அந்த இதை பற்றி மனசு கொந்தளித்து போய் பேசுகிறோம். அரசியல் தெரியாத ஆதவ அர்ஜுனா, உங்களுடைய கட்சியில் இன்னைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய நபரில் ஒரு முக்கிய நபர் அப்படின்னா அரசியல்வாதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்த செங்கோட்டையன் ஒருவர் தான் அரசியல்வாதி. அவருடைய வரலாறு எடுத்துப்பார். 10 எலெக்ஷன்ல இன்னைக்கு வரைக்கும் அவர் தோத்ததே கிடையாது. ஒரே ஒரு எலெக்ஷன்ல தோத்திருப்பார். 1996 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாய்ஸ்ல தோத்து போனவர் தான் அவரு. ஒரே தடவை தோத்துருப்பாரு. அதுவும் ஏன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட வாய்ஸ் கொடுத்தவர் தான் தோத்து போனோம். அதேவே தான் இதையும் நீங்க அனுபவிக்க போறீங்க இந்த எலெக்ஷன்லயும். யாரை பத்தி யார் பேசுறது ஒரு தராதரம் இல்லாம போச்சு. தலைவர் சொல்லியிருப்பார் ஒரு ஸ்டேஜ்ல, கலைஞருடைய உட்கார வச்சுட்டு சொல்லியிருப்பார் யாரை பேசுறதுன்னு. வாள் மசுரெல்லாம் பேசுதுன்னு சொல்லி அதை நான் இன்னைக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். யாரை பத்தி யார் பேசுறது? யார் நீ? எங்கிருந்து வந்த? உன்னுடைய லாட்டரி காசை ஏலம் போடுறதுக்கு கிடைத்த இதுதான் தமிழ்நாடு. இன்னைக்கு எத்தனை கட்சிக்கு போனேன், எங்கெங்க போனேன், எங்கெல்லாம் உன்னை தூக்கி எறிஞ்சாங்க, எத்தனை பேர் உன்னை தூக்கி எறிஞ்சு நீ இன்னைக்கு இங்க வந்திருக்கிற. யாரை பதம் பார்க்கறதுக்கு பாக்குற? எங்க யாரை பதம் பார்க்க பாக்குற? யார் அவரு? எப்பேற்பட்ட சக்தி உடையவரு? எவ்வளவு அரசியல் செல்வாக்கு அவருக்கு? அரசியலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நமது நாட்டு பிரதமர் வீடு போய் பார்க்கக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரே ஆள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். மலேசிய பிரதமர் நேரில் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாரு. நீ அரசியல் பத்தி எங்களுக்கு கத்துக் கொடுக்குறியா? ரஜினி ரசிகர் ஒவ்வொருத்தரும் இதை கையில எடுத்தா தாங்க மாட்டேன். நாங்க அரசியலுக்கு நீங்கள் எங்களுக்கு தகுதியானவர் கிடையாது. எங்க தலைவர் கூட ஒப்பிட்டு பேசுவதற்கு நீங்கள் தகுதியானவர்களையும் சொல்லி நாங்க விலகித்தான் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா அரசியல் வேண்டாம்னு சொல்லி எங்க தலைவர் விலகினதுனால நாங்களும் அரசியல் அவங்கவுங்க கட்சியில் அவங்கவுங்க இருக்காங்க. எங்களுடைய நலனுக்காக, எங்களுடைய உயிர் பாதுகாப்புக்காக, மக்களின் உயிர் பாதுகாப்புக்காக அரசியல் வேண்டான்னு விலகினவர். அவருக்காக அந்த நாட்காலி காத்துட்டு இருந்தது. 96 இன்னைக்குமே அவர் கை அசைத்தால் மட்டும் போதும். 96 முதல்வர் என்ற நாட்காலி அவருக்காக காத்துட்டு இருந்தது. அன்னைக்கே அதை வேண்டாம்னு சொல்லி உதறி போட்டவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாயிருக்குல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு மாபெரும் மனிதனால உருவாக்கப்பட்டது. அன்னைக்கே அந்த நாட்களை தூக்கி எறிஞ்சவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரு போய் சீண்டி பாக்குறீங்க. யார் நீ? உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன் தகுதி என்ன? யாருகிட்ட யார பேசிட்டு இருக்கிற? யார் கையை கட்டி நின்னாங்க, யாரு சுயநலத்துக்காக நின்னாங்கிறது தெரியும். பயமா ரஜினிக்கா? பயத்துக்கு அறியாமை தெரியாதவர், பயத்துக்கு பயம் காட்டக்கூடியவர். தலைவர் மட்டுமில்ல, தலைவர் ரசிகனும் அப்படித்தான். தெரிஞ்சு பேசிக்க. இதோட சரி, இனிமேல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வம்பு கிழக்கிற மாதிரி இருந்தால் தமிழ்நாட்டில் நீங்க நினைச்சும் கூட பார்க்க முடியாது. ஏதோ உங்களுடைய ரசிகர்கள் ஓட்டு கூட நீங்க வாங்க மாட்டீங்க. உங்க ரசிகர்கள் ஓட்டு நாங்க சொல்றது. ஏன்னேட்டா நல்ல எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் இருக்காங்க. அவரே சொல்லியிருக்காரு, அவர் பயப்படுறது 2 விஷயத்துக்கு தான். நல்ல மனிதர்களுக்கு. இன்னும் வாயை மூடிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை, சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துக்கே அன்னைக்கு குரல் கொடுத்தவன் தான் இந்த ரஞ்சித் பாபா. இன்னைக்கும் அதுக்காக மட்டும்தான் குரல் கொடுக்குறேன். இப்பவும் சொல்றேன், சீண்டி பார்க்காதீங்க, தலை தெரிச்சு போயிருவீங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். என்றைக்கும் தலைவர் வழியில். ரஞ்சித் பாபா, திருப்பூர்.